ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டோர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் வந்து நான் கடல் பாசி யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு வெயிங் மிஷின் எடுத்திருக்கேன். இதில் நான் கடல் பாசி சேர்த்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 84 காமிக்குது. மொத்தம் வந்து 5 கிராம் எடுக்கிறேன் நான் கடல் பாசி. இப்போ எடுத்திருந்த கடல் பாசியில் ஒரு 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே தண்ணியிலே ஊற வைக்க போகிறேன். அடுத்து இதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுலேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் செய்கிற வரைக்கும் அப்படியே ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஊற வச்சிருந்த கடல் பாசியை சேர்த்துறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இப்போ போட்டிருக்க கடல் பாசி நல்லா வந்து தண்ணியாக கிளியராக மாறும். அது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளியராக வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ரெடி பண்ணதை இந்த பிளேட்டில் ஊற்றிடுறேன். இது நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் அப்படியே இந்த பிளேட்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து பாலை காய்ச்சிடலாம். அடுத்து வந்து பால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் போல பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். நான் மில்க் மேட் சேர்த்ததுனால சுகர் சேர்க்கல. நீங்கள் மில்க் மேடை குறைச்சிட்டு சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். இது பால் நல்லா கொதிக்கிற வரைக்கும் இதிலே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், பால் நல்லா வந்து திக்காக இருக்குது. மில்க் மேட் சேர்த்தேன் இல்லையா, அதனால நல்லா திக்காக கிடச்சிருக்கு. உங்ககிட்ட மில்க் மேட் இல்லைன்னா நீங்கள் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அந்த பால் திக்காகிறதுக்காக தான் நான் அதை சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ இதை நான் வந்து வேற ஒரு ஜாரில் மாற்றிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடல் பாசியை செஞ்சு ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா தட்டில், அது நல்லா ஆறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லி மாதிரியே தெரியும். இப்போ நான் இதை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரியே இருக்குது. நீங்கள் வேணும்னா கடல் பாசியை வந்து நான் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ண இல்லையா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு இந்த மாதிரி எடுத்து தனியாக கூட சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ஜெல்லி மாதிரி தான் இருக்கும். பாலில் சேர்க்க போகிறதுனால இன்றைக்கி நான் இதில் சர்க்கரை சேர்க்கல. இப்போ பாலை நான் வந்து ஒரு ஜாரில் மாற்றி வச்சுருக்கேன்.
இதில் ரெடி பண்ணியிருந்த கடல் பாசியை சேர்த்துறேன். இதிலே ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் இருந்தது இல்லையா, அதையும் ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ண போகிறேன். ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. இதில் சேர்த்துருக்க கடல் பாசி, சப்ஜா சீட்ஸ் எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. அதை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த ட்ரிங்க்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.